பார்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த அளவில் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? உளுத்தம் பருப்பு ஒரு பங்குனா பாதி பங்கு கடலைப்பருப்பு, ஒரு 10 பல்லு பூண்டு, இது எள்ளு ஒரு 1½ ஸ்பூன் எள்ளு, நம்ம டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு 1½ ஸ்பூன் எள்ளு, 30 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்ஜி பெருங்காயம், அவ்வளோதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு தேவைப்படும். வாங்க இது எல்லாமே இப்போ நம்ம வறுக்கலாம். வானலி சூடான பிறகு, கடாய் கொஞ்சம் காஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் கைவிடாமல் வரங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் வறுக்கணும். பொன்னிறமாக வரும்போது நம்ம வந்துட்டு இதை இறக்கிடலாம். கரெக்டான ஸ்டேஜ் அது. வறுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 பல்லு பூண்டு, அதையே நம்ம வறுத்துக்கணும். அது கூடயே நம்ம வந்துட்டு கருவேப்பிலை நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அது நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருவேப்பிலை அதிகமாக சேர்க்கவும் கூடாது. அதே நேரத்தில் வந்துட்டு தேவையான அளவு சேர்க்கணும். பூண்டையும் கருவேப்பிலையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். உருவியாச்சு. இதை தட்டி வச்சிடணும். இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். அலசிட்டு கருவேப்பிலையை வறுத்துக்கோங்க. நல்லா வரும், ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நீங்கள் சித்தூஸ்வரன் இட்லி தோசை மாவு கடையில் நான் இட்லி பொடியும் சேர்த்து நான் சேல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இட்லி பொடி ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சதுனால எதுக்குன்ட்டு எனக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் ஒரு 6 மந்த்தாக இட்லி பொடி நல்லா போயிட்டுருக்கு. இட்லி மாவோடு சேர்ந்து இட்லி பொடியும் வந்து வாங்குவாங்க. இட்லி மாவு வாங்கும் போது இட்லி பொடியும் கேட்டு வாங்குவாங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே என்னுடைய டேஸ்ட்டு பிடிக்கிறதுனால தான் உங்களுக்கும் அந்த வீடியோ வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். எங்கள் அம்மா எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மெத்தடில் தான் நானும் இட்லி பொடி செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கைவிடாமல் தீயவும் கூடாது, அதே நேரத்தில் கவனமாக கொஞ்சம் வறுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் வேலை. மற்றபடி வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தி ஹோம்மேட் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி பொடி. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் கொஞ்சம் கைவிடாமல் கலந்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், பூண்டெல்லாம் பட்டு பட்டுன்னு வெடிக்கிற சத்தமும் கேட்கும். அடுத்து காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன். லைட்டாக ஃப்ரை ஆனால் போகணும். நெக்ஸ்ட்டு எள்ளு பார்த்தீங்கன்னா வானலி அந்த சூடாகவே இருக்கு இல்லைங்களா, அந்த கடாயி அப்படி வெடிக்கும் பொழுது ஆஃப் பண்ணிடலாம். தீஞ்சிடக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க கவனமாக. எல்லாத்தையும் இப்போ நான் வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எல்ஜி இதுலேயே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு 2 ஸ்பூன் போட்டுக்கோம். பத்தலைன்னா அரைக்கும்போது பார்த்து போட்டுக்கலாம். எல்லாமே வருதாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஆறட்டும். நான் ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சுட்டு இப்போ நம்ம மிக்சியில் இப்போ இதை அரைச்சி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கான்ட்டு. ஓகேங்களா? இப்போ இட்லி பொடி மெஷர்மெண்ட் எல்லாமே ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம்.
அரைச்சிட்டேன் பாருங்கள். இட்லி பொடி இப்படி கொஞ்சம் க்ரன்ச்சியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது அப்படியே வந்துட்டு ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1 மந்த் 2 மந்த் ஆனாலும் பொடி நல்லாயிருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், தோசையும் இட்லி பொடியும் ரெடி. வீட்டில் வந்துட்டு ஒரு நேரம் சைட் டிஷ் இல்லைன்னா இந்த இட்லி பொடி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். தேங்க்யூ.